எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே சேஃபு. ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்கில எப்பவுமே ரிஸ்க் இருக்குன்னுவாங்க. 100% ட்ரூ. கண்டிப்பா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான பீரியட் ஹோல்ட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் அதிகமா இருக்கு. பட் இந்த லாங் டெர்ம்ன்றது என்ன பீரியடு? 6 மந்த்ஸ் லாங் டெர்மா? இல்ல 1 இயர் லாங் டெர்மா? இல்ல 3 இயர் லாங் டெர்மா? 5 இயர்ஸா? 30 இயர்ஸா? ஏதாவது ஒரு ஐடியல் பீரியட் இருக்கும் இல்லையா? மினிமம் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னா, மினிமம் நான் எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணணும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லார்கிட்டயும் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் நிஃப்டியோட டேட்டாவை எடுத்து, அதை ஏஐல கொடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி, வாட் இஸ் த மினிமம் ஹோல்டிங் பீரியட்? நான் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா, ஒரு ஸ்டாக்கையோ, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ, இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸையோ எத்தனை வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிஃப்டியோட சார்ட்டு. ஜஸ்ட் எனி ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்காமல் நிஃப்டி இண்டெக்ஸ் மட்டும் எடுத்து கம்பேரிசனுக்காக வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது ஓவர் த லாங் ரனில் கண்டிப்பாக இண்டெக்ஸ் மேலே தான் போக போகுது, பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுதுன்னு தெரியுது. பட் நான் மினிமம் எவ்வளோ பீரியட் ஹோல்ட் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வேணும் வரும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன்னா, டேரெக்டாக இந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறேன். மந்த்லி டேட்டாவை டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிஎஸ்வி ஃபைல் வரும். அதை கொண்டு போய் ஏஐயில் அப்லோட் பண்ணி எனக்கான பைத்தான் கோடு கொடு, யூஸிங் விச் எனக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸை நான் ரெடி பண்ணணும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்னென்னா, எவ்ரி 2 இயர்ஸ் இல்லை நான் 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சப்போஸ் 2025 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நான் ஹோல்ட் பண்ணால் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்? இதுவே நான் 2024 ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்? அந்த மாதிரி ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து ஆன் அ மந்த்லி பேசிஸில் ரோல் ஆகிட்டே போகும். என்னோட ஓவரால் அசம்ஷன், நான் எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் 3 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும்? 5 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்? இல்லை 1 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்? அப்படின்றத டீட்டெயிலாக எனக்கு தெரியணும்னா எனக்கு ஒரு கோட் வேணுன்றது தான் நான் பண்ணேன். அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் தான் ரோலிங் ரிட்டர்ன்ஸோட சார்ட். அதில் பார்த்தா கிளியராகவே தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 3 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியட். நான் இன்றைக்கி வாங்கி அடுத்த 3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணேன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு மாறும், ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். இனிஷியல் பீரியட் 2004 to 2008 பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பீரியட். அந்த டைமில் ஓவரால் என்னோட ரிட்டர்ன்ஸே வந்து 40% போயிருக்கு. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கரெக்ஷன்லாம் வந்திருக்கு. பட் ஆன் அன் ஆவரேஜாக ஃபஸ்ட்டு விண்டோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3 இயர்ஸ் நான் என்னோட இண்டெக்ஸ் நான் ஹோல்ட் பண்ணேன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவை ஹோல்ட் பண்ணேன்னா, இட் குட் பி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஜென்ரலாக இந்த எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் 14%, ஆல்மோஸ்ட் 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது. அண்ட் 97% ஆஃப் த டைம் எனக்கு பாசிட்டிவாக தான் முடியுது. ஒரு 3% ஆஃப் த டைம் 2020 கொரோனா டைம், 2008 கிராஷ் டைம், 2016 இந்த கிராஷ் டைம், இந்த மாதிரி டைம் பீரியட்லலாம் எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. 3% ஆஃப் த டைம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஈவன் தோ நான் 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணால் கூட 100% எனக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெர் ஆர் சான்சஸ் ஸ்டில் 3 வருஷத்துக்கு அப்புறமா கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதுவே நான் 5 இயர் ஹோல்டிங் பீரியடாக வச்சுருக்கேன். நான் லாங் டேர்ம் ஹோல்டிங், ஆனால் 5 வருஷத்துக்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா, 2வது விண்டோ பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அதே 14% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனால் 99.2% உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நெகட்டிவாக முடியல. ஒரே ஒரு 2012 பீரியடுக்கு அப்புறமா இருக்கிற பீரியடில் மட்டும்தான் லைட்டாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் 99.2% ஆஃப் த டைம் 5 வருஷம் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருது. 5 வருஷத்துக்கு அப்புறமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த டைம் பாசிட்டிவாக தான் முடியுது. எல்லா வாட்டியுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 12% to 14% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. என்னோட ஹோல்டிங் பீரியடை நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு லாங்கர் பீரியடாக ஹோல்ட் பண்ணுறனோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் நம்ம முன்னாடி நினச்ச மாதிரி அது 1 இயர் ஹோல்டிங் வச்சுருக்கேன், இல்லை 3 இயர் ஹோல்டிங் வச்சுருக்கேன், இல்லை 5 வருஷமாக நான் ஹோல்ட் பண்ணனா கூட there is a slight chance உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு. அதனால தான் சொல்கிறோம், லாங் டேர்ம் இஸ் நாட் கம்ப்ளீட்லி சேஃப். தேர் ஆர் ஸ்டில் சான்சஸ் யூ வில் மேக் லாஸஸ். பட் ஓவர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இருந்ததுன்னா நமக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் ஹோல்டிங் பீரியட். அது என்னென்னா, என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து எனக்கு லெஸ் தென் 5 இயர்ஸ் வச்சுருந்தேன்னா, நான் ஒரே 1 இயர் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா 76% ஆஃப் த டைம் ஐ வில் மேக் மணி. ஆனால் 25% ஆஃப் த டைம் ஐ வில் லூஸ் மணி. 1 இயரே ஹோல்டிங் பீரியட் லாங் டேர்ம்ன்றதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 25% சான்ஸ் இருக்குது நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு. அந்த 1 இயர்ன்றது வந்து சேஃப் பெட்லாம் கிடையாது. மினிமம் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெர் இஸ் 100% சான்ஸ் பேஸ்ட் ஆன் நம்மளோட நிஃப்டி டேட்டா படி ஸ்டில் யூ வில் மேக் ப்ராஃபிட்ஸ். இன்னொரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதில் போயிட்டு
உங்களோட நம்பர் ஆஃப் ஹோல்டிங் இயர் பீரியட், நான் 1 இயர் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன், 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், வாட் எவர், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ தெர் ஆர் டேஸ், தெர் ஆர் பீரியட்ஸ், தெர் ஆர் இயர்ஸ் நான் 100 வருஷம் 100%, 70%, 80% எடுத்திருக்கேன். அதேமாரி தெர் ஆர் இயர்ஸ் நான் 60% லூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 60%, 30%, 20%. ஸோ 1 இயர் ஹோல்டிங் பீரியடில் எனக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நான் லாஸ் பண்ணுறது. பட் இந்த 1 இயர் பீரியட்லேருந்து நான் ஒரு 3 இயர்ஸாக மாற்றிட்டு இப்போ சப்மிட் கொடுத்தேன்னா இப்போது ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு கீழே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அடிக்கடி கீழே போச்சு 1 இயர் வச்சிருக்கும் போது. பட் 3 இயர்ஸ் வைக்கும் போது நான் ரொம்ப கம்மியான இன்ஸ்டன்ஸ் தான் கீழே போயிருக்கு. ஸோ இதுவே நான் வந்து 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அண்ட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு, கிரேட்டர் தென் 20% எவ்வளோ போயிருக்கு, நெகட்டிவ் வந்து 6% ஆஃப் த டைம் தான் நடந்திருக்கு. ஸோ இதுவே நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் வச்சுட்டேன். ஸோ என்னோடய ஹோல்டிங் பீரியடே நான் 10 இயர்ஸ் வச்சு நான் பார்த்தேன்னா கீழே போகல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரவே இல்லை. ஸோ ரோலிங் பீரியட் ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ், நிஃப்டி பெஞ்ச் மார்க் மட்டும் பார்க்கும்போது லாங் பீரியட் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வைக்கும் போது நமக்கான ரிட்டர்ன்ஸ் 100% ஆஃப் த டைம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த நிஃப்டி 50 மட்டும் இல்லை, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனி கைண்ட் ஆஃப் இப்போ ஸ்மால் கேப்பை வச்சுப்போமே. இப்போ நான் ஸ்மால் கேப்பை வச்சு நான் ரன் பண்ணுறேன், எனி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணால் என்னோடய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போயுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் பாசிட்டிவாக போயிருக்கு, பட் மல்டிபிள் டைம்ஸ் நெகட்டிவாகவும் வந்திருக்கு. ஸோ 3 இயர்ஸாக நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட எனக்கான சான்ஸ் அதிகம் நெகட்டிவ் ஆகிறதுக்கு. இது வந்து ஸ்மால் கேப்பில். ஸோ இதுவே நான் ஒரு 7 இயர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ 7 இயர்ஸ் வச்சோன்னா அந்த ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நம்ம சேஃப். ஸோ நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறோன்னா அது ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், எனிதிங் அட்லீஸ்ட் 7 இயர்ஸ்க்கு மேலே 7 to 10 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் 100% ஆஃப் த டைம் நமக்கு ஓகேப்பா இது எப்படியா இருந்தாலும் சேஃபாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நீங்கள் 1 இயர் 3 இயர் 5 இயர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டில் நெகட்டிவாக ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒன் டைமாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் தானே இந்த ரிஸ்க் இருக்குது, நான் எஸ்ஐபியாக பண்ணேன்னா இந்த பெரிய ரிஸ்க் நான் அவாய்ட் பண்ணிடலாமே. நான் எஸ்ஐபி நான் மாதம் ஒரு 10,000 போட்டேன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஸோ லாஸ்ட் 25 இயர்ஸில் நான் 10,000 போட்டிருந்தேன்னா ஓவராலாக எனக்கு 2 கோடிக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ நான் பெருசாக ரிஸ்க் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் எஸ்ஐபிலையுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜில் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதுவும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ 1 இயர் 3 இயர் 5 இயர் 10 இயர் 15 இயர் 20 இயர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸோ நான் லாஸ்ட்டு 1 வருஷமாக எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் என் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக தான் இருக்குன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் 25 இயர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தாலே ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஏன்னா 25% ஆஃப் த டைம் உங்களோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒஸ்ட் கேஸ் நிறைய பார்த்தீங்கன்னா -36% வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் சைட் 55% போயிருக்கு. நான் 1 வருஷம் எஸ்ஐபி பண்ணியிருக்கேன்னா 36% நான் என்னோட ஓவரால் கேபிட்டலேருந்து லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி நான் 1 இயரில் 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா 3 இயர்ஸும் ஹோல்ட் பண்ணி நான் எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸு 11% கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 2வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா -11 மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா, அதில் கிளியராக ஆயிருக்கும். ஸோ ஓகே 1 இயர் விடுங்க, 3 இயர் விடுங்க, 5 வருஷமாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருந்தால் கூட தேர் இஸ் ஸ்டில் அ சான்ஸ். 98% ஆஃப் த டைம் பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் அந்த 2% ஆஃப் த டைம் இன்கேஸ் நீங்கள் பேட் லக்கு மார்க்கெட் சரியாக போகலைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா கூட உங்களோட ஓவரால் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் -2% இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 1 இயர் 3 இயர் 5 இயர் நான் எஸ்ஐபி பண்ணால் கூட தெர் இஸ் அ சான்ஸ் தான் சொல்கிறேன், 100% இல்லை, பட் தெர் இஸ் அ சான்ஸ் தட் இட் கேன் பி நெகட்டிவ் ஜோன். அதனால தான் வந்து எஸ்ஐபியாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், எல்லா ஈக்விட்டிலையுமே ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மணி நீங்கள் போட்டு வைக்க போகிறது எனக்கு இமீடியட்டாக அதுக்கு தேவைப்படும், நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறேன்னா தயவுசெய்து ஈக்விட்டியில் போடாதீங்க. ஏன்னா அது பெருசாக லாக் ஆகிடுவீங்க. பட் அதுவே நான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி எஸ்ஐபியாக என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 100% ஆஃப் த டைம் அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் என்ன கன்வே பண்ண விரும்புகிறேன்னா, லாங் டேர்ம்லேயுமே கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. லாங் டேர்ம் 100% சேஃப்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் 5 to 7 இயர்ஸ் இந்த பீரியடில் உங்களால் கமிட் ஆக முடியும்னா மட்டும் லாங் டேர்முக்குள்ளே வாங்க. இல்லைனா உங்களோட ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ்லாம் லாங் டேர்மில் தயவு செய்து மாற்றாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, ஓகேப்பா என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இது நல்ல கம்பெனி, நான் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறேன்னு நினச்சிட்டு அந்த ஸ்டாக்ஸை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு வச்சு பார்த்துட்டு இல்லை பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரலையேன்னு சொல்லிட்டு பெரிய லாஸில் எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க.
ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை தனியாக வச்சுருங்க, லாங் டேர்ம் நோ இன்வெஸ்டிங்கை தனியாக வச்சுருங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. அதை லாங் டேர்மாக தயவு செய்து மாற்றாதீங்க. லாங் டேர்ம் அப்ரோச் எப்போ இருக்குன்னா, ஓகே நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக விற்க மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஈக்விட்டியும். ஸோ வாங்குறீங்கன்னா அது 30 வருஷத்துக்கு வேணும் விற்க போகிறேன் வச்சுக்க போகிறேன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே தான் எஸ்ஐபியும். எஸ்ஐபி பண்ணும்போது இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அடடா நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டு என்னோட சேலரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்குன்ட்டு. அது நெகட்டிவாக தான் இருக்கும். பட் அது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஓவரால் அந்த 5 வருஷம் நீங்கள் பொறுத்ததுக்கான ரிட்டர்ன்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தால் பல்லு கடிச்சிட்டு பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்களுக்காக இல்லைனா கூட உங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அந்த 5 இயர்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாயிரும். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ போகிற மாதிரி இருக்கும். அடாப்ட் ஆயிருவீங்க. பட் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த பிஃபோர் 5 இயர்ஸ் அதிகமான சான்ஸ் இருக்குது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு. பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஹோல்ட் இட். அண்ட் எவென்ச்சுவலி ஒன்ஸ் அந்த 5 இயர்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணிட்டீங்க, 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில் ஐ வில் see you guys. Bye.